இந்த ஜட்ஜு சரியில்லைங்க, வேற ஆளை ஜட்ஜா போடுங்க அப்படின்னு கேட்கும் உரிமை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உண்டா? நாட்டாம தீர்ப்பை மாத்து அப்படின்னு சொல்லலாம், ஆனா நாட்டாமையே மாத்துன்னு சொல்ல முடியுமா? முடியுமாமே. நம்ம ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான வழக்கில் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார். ஒரு நீதிபதியை மாற்ற சொல்வது சாதாரண விஷயமா? சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கா? வாங்க டெல்லி முன்னாள் அதிபர் கெஜ்ரிவால் இப்ப திடீர்னு ஒரு சத்தியாகிரகத்தில் இறங்கியிருக்கார். இவரோட சாராய ஊழல் வழக்க ஒரு குறிப்பிட்ட பெண் நீதிபதி விசாரிக்க கூடாதுன்னு இவர் கேட்கிறார். ஆனா கோர்ட்டு இதை ஏத்துக்கல. அதுக்கு தான் இப்ப திடீர் காந்தியா மாதிரி சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கார். முதல்ல அந்த சாராய வழக்கு என்னன்னு பார்ப்போம். இவரு தில்லி சிஎம்மா இருந்தபோது வருவாயை அதிகரிக்க போறேன், மதுபான மாஃபியாவை ஒழிக்க போறேன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். அதுதான் 2021-22 மதுபான கொள்கை. அது வரைக்கும் டெல்லியில 4 அரசு நிறுவனங்கள் தான் சரக்கு வித்துட்டு இருந்துச்சு. இந்த 4 நிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட 725 கடைகளை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தாரு கெஜ்ரி, இதனால நமக்கு என்ன லாபம்னு சரக்கு விற்கிறத தனியார் கிட்ட கொடுக்க வழி செய்யற மாதிரி அந்த மதுபான கொள்கையை லைட்டா மாத்தி விட்டுட்டார். சரிதானே, அரசு எதுக்கு விற்கணும், அதுக்கா இருக்கு அரசுன்னு நினைக்க தோணுது இல்லையா? ஆனா அப்படி இவர் கொண்டு வந்த அந்த புதிய சட்டம் ஒரு பெரிய ஸ்கேம்னு புலனாய்வு அமைப்புகள் குண்டை தூக்கி போட்டன. மதுபான வணிகர்கள் குறிப்பா ஒரு தெற்கு குழுவுக்கு சாதகமாக வேண்டுமென்றே அந்த கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு புலனாய்வு அமைப்புகள் குற்றம் சாட்டின. இப்படி தனியாருக்காக தெற்கு குழுவிற்கு சாதகமாக அந்த கொள்கையை வளைக்க கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி லஞ்சம் கிடைச்சதாகவும், இப்படி கிடைச்ச காசுல தான் 45 கோடியை எடுத்துட்டு போய் கோவா சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சி யூஸ் பண்ணுச்சுன்னு குற்றம் சாட்டுது புலனாய்வு அமைப்பு. 2022 டெல்லி தலைமை செயலர் இந்த திட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்க வேற வழி இல்லாம அந்த கொள்கைகள் ரத்து செய்யப்பட்டன. என்னடா அது ஓட்டைன்னு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் பதிவு செஞ்சு இறங்கி தேடியதுல டெபுட்டி சிஎம்மா இருந்த மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் ஆனார். பிற்பாடு 9 சம்மன்களுக்கு பதில் சொல்லாத கெஜ்ரிவாலும் அரெஸ்ட் ஆனார். திகார் ஜெயிலில் இருந்துகிட்டே சிஎம் வேலை பார்த்தார் கெஜ்ரிவால். அப்புறம் வேற வழி இல்லாம பதவியை ராஜினாமா செஞ்சார். முடிஞ்சது கெஜ்ரிவாலின் அரசியல் அவதாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் 2026 ரோஸ் அவென்யூ கோர்ட் கெஜ்ரிவால் தங்கங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கன்னு அவர் விடுதலை செஞ்சிச்சு. குஷியாகி போன கெஜ்ரிவால், நான் நிரபராதி, அபாண்டமா என் மேல வழக்கு போட்டுட்டாங்க, நீதி வென்றதுன்னு அறிக்கை விட்டார். இப்போ அந்த வழக்கின் மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மாவை தான் மாத்துங்கன்னு கொடி தூக்கிட்டு இருக்கார் கெஜ்ரிவால். ஏன் மாத்தணுமா? அவர் ஜட்ஜா இருந்தா இவருக்கு நீதி கிடைக்காதான். அந்த ஜட்ஜோட பிள்ளைங்க அரசு வழக்கறிஞர்களா இருக்காங்களா. அந்த ஜட்ஜி அகில் பாரதிய ஆதிவக் பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு நடத்திய 4 ஈவெண்ட்ல கலந்துகிட்டாராம். அந்த அமைப்புக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்கான். ஏற்கனவே இந்த அம்மனி இவங்களுக்கு பெயில் கொடுக்காம அரசு செஞ்சது சரிதான்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாராம். இப்படி பயங்கரமான பல காரணங்களை சொல்லி ஜட்ஜை மாத்துங்கன்னு வேண்டுகோள் வச்சிருக்கார் கெஜ்ரிவால். அடடா, என்ன அற்புதமான காரணங்கள்! இந்த முறை தள்ள தப்பாதுன்னு புரிஞ்சு போச்சு போல. ஆனா இவரோட கோரிக்கையை ஒத்துக்கல அந்த நீதிபதி. இது என் மேல் நடத்தப்படுகிற தனி மனித தாக்குதல், ஒரு ஜட்ஜை இப்படியெல்லாம் மிரட்டி பணிய வைக்க முடியாதுன்னு சொல்லி கெஜ்ரிவாலோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. தில்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதியும் ஜட்ஜையெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ நீதிபதியை மாத்தலைன்னா நான் விசாரணைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கார் கெஜ்ரிவால். நீதிபதியை மாத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் கெஜ்ரிவால். கூடவே சத்தியாகிரகமும் செஞ்சிட்டு இருக்கார். சரி, நீதிபதியை மாத்தல, கெஜ்ரிவாலும் விசாரணைக்கு போகல என்றால் என்ன ஆகும்? கேஸ் விசாரணை நின்றுடுமா? இல்ல, அது பாட்டுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது நீங்க வரலன்னா என்ன, நாங்க எங்க விசாரணை நடத்துவோம் அப்படின்னு கோர்ட் அது ரெடி காட்டும். இந்த வழக்குல கெஜ்ரிவால் தரப்பு விசாரணைக்கு வரல என்றால் நீதிபதி புலனாய்வு குழுவின் வாதங்களை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் என்ன, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு நாடகம் போடுவார் கெஜ்ரி. ஏற்கனவே டிராமா கியூன் அப்படின்னு பேர் வாங்கினவர் தானே. சரி, இவரின் கோரிக்கை ஏற்றி நீதிபதியை மாற்றினால் என்ன ஆகும்? வர்றவர் கெஜ்ரிக்கு சாதகமான ஆளுனா கேஸ் நடக்கும், கெஜ்ரி விடுதலை ஆவார். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இவர் இது போல கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருப்பார். இதை தான் பெஞ்ச் ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அனுமதிக்குமா உச்ச நீதிமன்றம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு இந்த விஷயத்துல தோன்றது என்ன என்றால், யாருப்பா அந்த தெற்கு குழு? ஒரு மாநிலத்தின் சட்டத்தையே மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்த 100 கோடியை லஞ்சமா அள்ளி கொடுத்த அந்த தெற்கு குழு யாரா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் ஷேர் செய்யுங்க, மறந்துடாதீங்க.